தொடர் 57. ஒரு இரவு, ஒரு கனவு, ஒரு உயர்வு. 2 ஆண்டுகள் கடந்தன சிறையில் யோசேப்பு. பார்வோன் ஒரு இரவில் 2 கனவுகள் கண்டான். நதியிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வருவது போலவும், பின்னர் 7 ஒல்லியான பசுக்கள் இருப்பது போலவும், மீண்டும் 7 நல்ல கதிர்கள், பின்னர் 7 சுருங்கிய கதிர்கள். யாராலும் இதற்கு விளக்கம் தரவே முடியவில்லை. அப்போதுதான் பானசாலை யோசேப்பை நினைத்தான். பார்வோன் யோசேப்பு சிறையிலிருந்து அழைக்கப்பட்டான். அவன் சொன்னான், விளக்கம் தேவனுக்கே என்று. 7 வருடங்கள் நிறைவாயிருக்கும், 7 வருடங்கள் பஞ்சம் வரும். ஞானமுள்ளவன் நியமிக்கப்பட வேண்டும் அதிகாரியாக என்றான். பார்வோன் சொன்னான், தேவனின் ஆவி உள்ள மனிதன் நீதான் அப்படின்னு சொல்லி. யோசேப்பு எகிப்தின் 2ஆம் அதிகாரி ஆனான். சிறை சிங்காசனமாக மாறியது. இது ஒரு நிமிட வேதாகம கதை. அடுத்த கதை தொடரும். காத்திருப்போம். சிறை சிங்காசனம்.